மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து பேருந்து நிலைய உதவி மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவீனா, மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், அதேபோல் ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகளானது அதிக அளவு இயக்கப்படுகிறது. நேற்றைய தினம் பக்ரீத் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் அரசு பேருந்துகளில் புறப்பட்டு சென்ற போது மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய அரசு பேருந்தானது ஆரப்பாளையம் ரவுண்டானா அருகே பயணிகளை ஏற்றியவாறு நின்று கொண்டிருந்தது. இதனையடுத்து பயணிகளுடன் பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்தானது நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்திற்குள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பேருந்து எடுப்பதற்கு தாமதமான நிலையில் பேருந்தில் ஏற்கனவே இருந்த பயணிகள் ஓட்டுநர் கணேசனிடம் கேட்டபோது மேலாளர் அறிவுரை இல்லாமல் வாகனத்தை இயக்க முடியாது, மேலாளர் கூறினால் மட்டும்தான் பேருந்தை எடுத்துச் செல்ல முடியும் என அவர் கூறியிருக்கிறார். பின்னர் பயணிகள் நேரடியாக ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து உதவி மேலாளரிடம் பேருந்தை விரைவாக எடுக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பது விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் வேறு பேருந்தில் செல்லுமாறு கூறியிருக்கிறார்கள். இதுபோன்ற திடீரென கூறினால் நாங்கள் எப்படி செல்வது என பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது நீங்கள் என்ன முன்பதிவு செய்தீர்களா, நீங்கள் எப்படி என்னிடம் வாக்குவாதம் செய்தால் நீங்கள் போகும் இடத்திற்கு செல்ல முடியாது என பயணிகளிடம் இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து உதவி மேலாளர் பேசி வந்ததற்கான வீடியோ ஆதாரமும் இருக்கக்கூடிய பயணிகள் தொடர்ச்சியாக வீடியோ காட்சிகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மேலாளருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஓட்டுநர் கணேசன் உள்ள அதிகாரிகளிடம் கடுமையாக திட்டியபடி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். மேலும் உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென ஓட்டுநர் கணேசன் மீது செருப்பால் அடித்து கோபத்தை வெளிப்படுத்தினார். இதை அங்கு இருக்கக்கூடிய பயணிகளும் வீடியோ காட்சிகளை எடுத்திருக்கிறார்கள். மேலும் பயணிகளை வைத்து தூண்டி விடுகிறாயா என கூறியபடி செருப்பால் அடித்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் என்பது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வந்தது. இந்த நிலையில்தான் ஓட்டுநரை செருப்பால் அடித்த விவகாரத்தில் ஆரப்பாளையம் பேருந்து நிலைய உதவி மேலாளர் மாரிமுத்துவை பணியிடை நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் இதுபோன்ற அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது விசாரணை வரும்போது அதிகாரிகள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பயணிகளை பேருந்தில் ஏற்றிவிட்டு காத்திருக்க வைக்கக்கூடாது எனவும் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து அதிகாரிகள் உரிய உத்தரவை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் எனவும் போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் அறிவுறுத்தியிருக்கிறார். பேருந்து ஓட்டுநரை உதவி மேலாளர் செருப்பால் அடித்த விவகாரத்தில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.